சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. 10th மேக்ஸ் எக்ஸாம் நல்லபடியாக எழுதிருப்பீங்க. இப்போ நம்ம 10th சயின்ஸ்க்கு வந்து பார்க்கலாம். உங்களுக்கு நமக்கு என்னைக்கு எக்ஸாம்னா 5ஆம் தேதி நினைக்கிறேன். ஆமாம், 5ஆம் தேதி தான் நினைக்கிறேன். ஸோ 75 மார்க்குக்கு வெறும் 15 மார்க்குக்கு கிட்டத்தட்ட நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்பா. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் டோட்டல் கார்னரில் வந்து பாருங்கள், மொத்த மதிப்பெண்கள் 75 அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். பின்னாடி வந்து குட்டீஸ் வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் சவுண்ட் நாய்ஸ் வந்து கேட்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 12 மார்க் பகுதி 1 12 மார்க்கு ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். அதாவது 1 மார்க் தான் வந்து கேட்பாங்க. இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை நல்லா வந்து பாருங்கள். இது எல்லாமே மோஸ்ட்லி புக் பேக்கில் இருந்தே கேட்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது வாங்க 2 மார்க்குள்ளே போயிடலாம் சருன்னு. பார்ட் 2ல் எதனா 7 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்கிறாங்க. 7 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 22க்கு கட்டாயமாக விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் பாருங்கள், ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 22 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 13வது வந்து பாருங்க, நிலைமம் வரையறுக்க டெஃபினிஷன் இன்டர்யா கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன், அதோடைய வகைகள் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 14வது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது, why does the sky appear blue in color அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 15வது ஒரு கலோரி வரையறுக்க டெஃபினிஷன் 1 கலோரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 16வது அவகாட்ரோ விதியின் பயன்பாடுகளில் ஏதேனும் 2 எழுதுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. மென்ஷன் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகாட்ரோ லாஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 17வது வந்து பாருங்க, அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. லிஸ்ட் அவுட் த எப்படி சொல்கிறது அடாப்டன்ஸ் இன் லக் அது நோ கேட்டிருக்காங்க. அது பிரிண்டிங் மிஸ்டேக்காக வந்திருக்கு. 18வது மூளையை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் உறுப்புக்கள் என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ்டு இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பாருங்க, 19வது வந்து கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏ பி சி டி ஆகிய புகைப்படங்களை அதாவது பாகங்களை கண்டறிந்து அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் ஒன்று கொடுக்கப்பட்டு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது 20வது வந்து பாருங்க, மரபு பொறியியல் வரையறுக்க, அதாவது டெஃபினிஷன் ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 21 பாருங்க, ஸ்ப்ரைட் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற ஸ்ப்ரைட் கிடையாது. 22 திஸ் இஸ் கம்பல்சரி கொஸ்டின். 2 கிலோகிராம் நிறைவழு உடைய ஒரு கதிரியக்க பொருளானது அணுக்கரு இணைவின் போது வெளியிடும் மொத்த ஆற்றலை கணக்கிடுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு வென் எ சப்ஸ்டன்ஸ் அண்டர் கிரவுண்ட்ஸ் ஃபியூசன் அண்ட் ரிசல்ட்ஸ்னு வந்து கேட்டிருக்காங்க. டிஃபெக்ட் ஆஃப் 2 kg, இதோ மிஸ்டேக் பிரிண்டிங் மிஸ்டேக் மாதிரி. அடுத்தது பார்ட் 3ல் 7 4 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 32 இஸ் கம்பல்சரி. 23வது வந்து பாருங்க, விசையின் சமன்பாட்டை நியூட்டனின் 2ஆம் விதி மூலம் தருவி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நியூட்டன் செகண்ட் லா மென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 24 கிட்டப்பார்வை தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டிஃபரன்ஷியேட் த ஐ டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 25ல் 2 கேட்டிருக்கிறாங்க. 2த்துக்குமே 2 மார்க். ஏக்கு 2 மார்க், பிக்கு 2 மார்க். மியொலி அதிர் உறுதல் என்றால் என்ன, ஒளி எதிரொலித்தல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. What is meant by reflection of sound? What do you understand by the term ultrasonic vibration அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து 26 வந்து பாருங்க, ஏ அண்ட் பி இதுக்கும் வந்து கேட்டிருக்கிறாங்க. 26ல் ஏ ரசக்கலவை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. பி
தாமிரத்தின் ஏதேனும் 2 பயன்பாடுகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 27 சோப்பின் தூய்மையாக்கல் முறையை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 28 வந்து பாருங்க ஏபி, என்னடா இது எல்லாமே ஏபியாவே வந்து கேட்டிருக்கிறாங்க. 2 மார்க்ன்றதுனாலயா. ஒளி சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள் யாவை? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலரும் தாவரங்களில் காணப்படும் 3 வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நேம் த 3 பேசிக்ஸ் சிஸ்டம்ஸ் இன் எ ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 29 வந்து பாருங்க இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் இருந்து 13th மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் எவ்வாறு நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 31லையும் 2 கொஸ்டின். ஃபீனோடைப் ஜீனோடைப் பற்றி நீர் அறிவது என்ன? அவுலோசோம்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. அடுத்ததாக வந்து பாருங்க 32 அடேங்கப்பா கம்பல்சரி, இதுவும் ஒரு 1 கொஸ்டின் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்கப்பா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ்க்கு வந்து நம்ம வந்துட்டோம். டீட்டெயில்ஸில் 33, 34, 35, 36 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது 3 எழுத சொல்லியிருக்கிறாங்க. 33ல் வந்து ஏபி 2 கொடுத்துருக்குறாங்க. அதில் ஏல ஃபஸ்ட்டு பாருங்க ஜூல் வெப்ப விதி வரையறுக்க அல்லது நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலோக கலவை மின்சார வெப்பமேற்றும் சாதனமாக பயன்படுத்துவது ஏன்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் லைட்டாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து நிறைய இருக்குது. 34ல் பாருங்கள் அணுக்கட்டு எண் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. டெஃபினிஷன் H2SO4இல் உள்ள சல்ஃபரின் சதவீத இயபினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்டிருக்கிறாங்க. படிவரிசை சேர்மங்களின் ஏதேனும் 3 பண்புகள் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியில் கருவுரா கனியை தூண்டும் ஹார்மோன் எது அப்படின்னு 35 இது லாஸ்ட்டு. இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா, ஸோ ஆக மொத்தத்தில் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனைனா 3 7 மார்க்ஸு. ஓகேங்களா, அதுக்கப்புறமா 7 4 மார்க்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 7 2 மார்க்ஸு, 12 1 மார்க்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான்ப்பா. சென்டம் மார்க் வந்து நம்ம 75க்கு 75 எடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் செல்ல குட்டீஸ்.